படம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, மொக்க. ப்ரோ மொக்கனா மொக்கலா ப்ரோ, ஆக்டிங் 4 பேரோட ஆக்டிங்கால் தான் ப்ரோ படம் போச்சு. அதுக்காக மொக்கன்னு சொல்ல முடியாது. டேரக்டர் வைஸாக சரி, மியூசிக் டேரக்டர் வைஸாக ஃபெயில்டு. ஓகே, ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா பர்ஃபெக்ட். ஊர்வசி மேடம் ஆக்டிங் வந்து இப்போ கூட யார் வேணாலும் போய் உள்ளே உட்காந்து பாருங்கள், யாருன்னா குறை சொன்னீங்கன்னா நான் இப்போ கூட இது பண்ணிடுறேன். அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க, இவங்களே சொல்லுவாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அப்படியே ஸ்லோவாகவே போகுது, என்ன தான் சொல்ல வராங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு அது இதுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி போர்ஷன்லாம் நிறைய படம் பார்த்துட்டா நிறையாவே இதை விட பயங்கரமாலாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி கொண்டு வந்து நெல்சன் அண்ணா படம்ன்றனால நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணா படம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்க போனால் அவரே இப்படி சொதப்பி வச்சுருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை லாஸ்ட்டில். இன்ட்ரெஸ்டிங்கானா கொஞ்சம் ப்ரோ அவங்களோட காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் க்ரஞ்சாக போயிடுச்சு அந்த காமெடி. ஆனால் நிறைய இடத்துல படம் ஃபுல்லாக காமெடி தான், அதனாலேயே படம் கொஞ்சம் ஏதோ பார்க்குற மாதிரி கொஞ்சம் சிரிப்பும்ல அதெல்லாம் வந்துச்சு, அதனால ஓகே. இந்த படம் வந்து ஹாரர் த்ரில்லரு என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க, உள்ளே போனால் டம்மியாக இருக்குது, அப்புறம் எது ஹாரர் த்ரில்லர்னு சொல்ல முடியும்? இல்லை ஏதோ சாண்டி மாஸ்டர் வந்து பேய் மாதிரியே உள்ளே வர வைக்கிறேன்ற மாதிரியே மூஞ்சில் மிளகா பொடியோ இது சிகப்பு குங்குமத்தையே தெளிச்சு விட்டு நான் பேய்டா வந்து பயமுறுத்துறேன்டா வந்து பாருங்கடான்ற மாதிரி இருக்குது. பயமாக இருந்ததா? பயந்துட்டியா? இல்லை அது வந்து சாண்டி மாஸ்டர் ஆக்டிங் ஓகே, கொண்டு வந்த டேரக்டர் தான் சொல்லணும். சாண்டி மாஸ்டர் சூப்பராக நடிச்சிருந்தார். இப்போ கூட சொல்கிறேன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நிறைய இடத்துல வரும். சாண்டி மாஸ்டர்லாம் குறை சொல்ல முடியாது, ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்கு. ஒரு பேய் போர்ஷனை கொண்டு வந்தால் எப்படி நீங்கள் காஞ்சனாலாம் பார்த்துருக்கீங்களா? அது நல்லா இருக்குல்ல, ராகவரான்சரோட அந்த பேய் சீன்ஸ்லாம் எப்படி எடுத்திருப்பாரு. இதை வந்து பேய் சீனுன்ற மாதிரி அது என்ன படம்னு எங்களுக்கே தெரியல. காமெடி நிறைய இடத்துல நான் கூட காமெடி படம் தான் நினச்சேன் நிறைய இடத்துல. அப்புறம் பார்த்தா தான் இந்த கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் போல் ஃபஸ்ட் டைம்னால தான் போல் படம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல். நெக்ஸ்ட் டைம் பெட்டர் பண்ணுவார்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எதிர்பார்த்து. அதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்ல ஆர்டிஸ்ட் தான், அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அந்த கதையை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போகலாம். அவங்களோட ஆக்டிங் வைஸ் குறைய சொல்ல முடியாது ப்ரோ. நான் சத்தியமாக சொல்லிடுறேன், யாராவது இந்த படம் வந்து பார்க்க வர மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்து நீங்கள் என்ன தையலை எடுத்துகிட்டு வந்துங்க, ஜெண்டு பாமு, அனாசின் நோவாசின்னு ஃப்ளாஸ்கில் கப்பில் வந்துட்டு ஏதாவது கப்பு ஒன்று எடுத்துகிட்டு ஃப்ளாஸ்கில் டீ காஃபிலாம் போட்டு எடுத்துவாங்க. பொறுமையாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் வந்து படம் பார்த்துட்டு போங்க. டிப்ரெஷனில் அவன் ஏஞ்சி வெளியே வரதுக்கு, ஏன்னா காசு டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்பான். அவன் இந்த மாதிரி மொக்க படத்தெல்லாம் பார்த்து டிப்ரெஷனில் ஏஞ்சி வெளியே போகிறதுக்கு இங்கே வேறு டீ 100 ரூபான்றாங்க. வீட்டில் போட்டு எடுத்து வந்து ஃப்ரீயாக குடிச்சிட்டு நாங்கள் தூங்கிட்டு கூட போகிறோம். அது வந்து நான் சொன்னதுனால வந்து பார்க்காதீங்க, டீசர் பாட்டுவாங்க. நானே டீசர் பார்த்து ஏமாந்து போய் வந்துட்டேன். இதில் வந்து பிளாஸ்ட் ரேஞ்சுக்கு போஸ்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆஹா, உள்ளார பிளாஸ்ட் படம் மாதிரி இன்னொரு படம் இங்கே இருக்குன்னு வெயிட்டாக பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தா சொதப்பி வச்சுருக்காங்க. பிளாஸ்ட் படம் ஃபைட் சீனு அதெல்லாம் வரும், பாப்பநாசம் கொஞ்சம் உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை ப்ரோ. டு பி ஹானஸ்ட்டாக சொல்லு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து மூவி ஸ்கிரிப்டே இல்லை, வெப் சீரிஸ் ஸ்கிரிப்ட் தான். வெப் சீரிஸாக பண்ணி தான் பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்ட் 2க்கு வந்து நீ வெப் சீரிஸாக பண்ணி ஓடிடியில் விட்டுருந்தா அழகாக ஓடி இருக்கும். தேட்டருக்குன்ற போது இது படம் வேஸ்ட்டு ப்ரோ. தேட்டர் ரேஞ்சிங்கன்னா படம் வேஸ்ட்டு. குவாலிட்டி வந்து இல்லை, இது வந்து வெப் சீரிஸான குவாலிட்டி. என்னோட பையன் சீரிஸ் கூட இந்த டிவியில் மெட்டிவோலி தான் ஓன்னு சீரியல் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து எபிசோடாக போடலாம். இந்த படத்தை வெப் சீரிஸாக பண்ணி தான் சூப்பராக ஓடி இருக்கும் ப்ரோ. உண்மையாக வெப் சீரிஸ் இல்லை ப்ரோ, படம் ஸ்லோ ப்ரோ. இப்போ சினிமா படம்னா எப்படி இருக்கும்? சினிமா ஸ்கிரிப்டுன்றது வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபயராகவே போகும், நல்லா இருக்கும் திக்குன்னு. இப்போ வெப் சீரிஸ்னா தான் மட்டும்தான் ஸ்லோவாக கொண்டு போய் கடைசியில் முடிப்பாங்க. ஒரு எபிசோடு முடியும் போது ஒரு ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸாக முடிப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் வந்து இதில் வச்சிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு வந்து நீ பார்த்து. சரி, நான் வந்துட்டு ஆனஸ்ட்டாக டேரக்டராக நீ என்ன சொல்கிற? அவரும் வந்து அவரோட இதாக எடுக்கிறேன். இவன் டேரக்டர் தான் சொல்லு, ஓப்பனாக சொல்லு, உண்மையான ஒர்த்தாக இருக்கு அந்த படம். ஒர்த்துலாம் இல்லை, சரி பார்க்கலாம், அவ்வளோதான். ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. அதுவும் வந்து பொறுமையாக இருக்கவங்க வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ப்ரோ மலையாள படம் செம்மையாக இருக்கும் ப்ரோ. உண்மையாக சொல்கிறேன், சவுத் இந்தியன் சினிமாலே மலையாள படம் மட்டும்தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க போய் டேரக்டர்லாம் அவங்கள போய் பார்த்து கற்றுக்கணும். நானும் அதான் சொல்லுவேன், மலையாள டேரக்டரை பார்த்து கற்றுக்கணும் தான் சொல்லுவேன். நானும் அவங்கள பார்த்தா கற்றுப்பேன். நெல்சன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி செலக்ட் பண்ணி அவரோட இது நல்லா இருக்கும் படம் எல்லாமே. ஆனால் அவர் இதில் நடிச்சிருக்காரு,
அப்போ இன்னும் வந்து அதை க்ரோத் பண்ணி இன்னும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம்ல. நல்லா இருக்குது. இந்த ட்ரக்ஸ் பசங்களாம் காலேஜ் பசங்களாம் கெட்டு போகிறது, சஸ்பென்ஸ் குழப்படம், நல்லா சஸ்பென்ஸாக நல்லா இருக்கு படம் சார். ஜெயராஜ் ஊர்வஷியோட காம்போ வந்து இருந்தது, ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஊர்வஷி அங்கங்கே வந்து காமெடி பண்ணாங்க, அது கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஃபுல்லாகவே ஃபன்னி ட்ராமா, ஆனால் அதில் வந்து ஃபன்னியாகவே இல்லை. படம் காமெடியாகவே இல்லை, ஃபன்னியாகவே இல்லை. ஏன்னா வந்து போர் அடிச்சது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கலாம் அந்த கதைக்கு, ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒழுங்காக கொண்டே போகல. அது வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோவாக அது படம் வந்து போயிட்டே தான் இருக்குது, ஆனால் வந்து நம்மளால் உட்கார முடியல, அந்த அளவுக்கு தான் போரிங்காக இருந்தது. கரெக்டு. ஏன்னா காமெடி இப்போ ரீசெண்டாக இந்த தாய் கிழவி படம் பார்த்தோம், அந்த காமெடியும் அந்த இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நல்ல தேட்டரில் லாஃப்டர் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு இடத்துல கூட லாஃப்டர் மூமெண்ட் ரொம்ப சூப்பரான, ரொம்ப பயங்கரமான லாஃப்டர் மூமெண்ட் எதுவுமே கிடையாது. சட்டிலாக காமெடி பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நெல்சனோட டச் லைட்டாக இருந்தது, ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இங்கே. இல்லை கிடையாது, சான்ஸே இல்லை. யோகி பாபு, ஜெயராம், ஊர்வஷி எல்லாமே காமெடி பண்ணுறவங்க தான், ஆனால் எதுவுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அவங்கவுங்க வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகலை. இந்த படம் வந்து ட்ரக் மாஃபியா சொசைட்டி இஷ்யூ அந்த இதை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் அது லாஸ்ட்டில் அந்த கருத்தை வந்து சொல்லிடுறாங்க. அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இம்பாக்ட் ஆகுது, ரொம்ப இம்பாக்ட் ஆகலை. ஆனால் அதோட விஷயம் எதனால் அடிக்ட் ஆகுறாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அந்த விஷயம்லாம் புதுசு, அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் ஆனால் வந்து லாஸ்ட் படம் லேக் தாங்க. படம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்குமே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, என்னடா இது ஒரு மாதிரி கதை அடுத்து என்னன்ட்டு விறுவிறுப்பாக இருக்கும்ல. அது வந்து கடைசியில் ஒரு சின்ன 2-3 ட்விஸ்ட்லாம் இருக்குது, ஆனால் அந்த ட்விஸ்ட்டு வந்து இம்பேக்டே கொடுக்கல. அது வந்து சரி ஓகே, இந்த ட்விஸ்ட்டு இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், வேறு எவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண தோணுது. ஆனால் அது இம்பாக்ட் கொடுக்கல சுத்தமாக. நோ பாபநாசம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, அது வந்து பாபநாசம் அளவுக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது. ஓகே, டிக்கெட் ப்ரைஸுக்கு ஒர்த்து இல்லை. ஓகே. மிஷ்கின் யூஸ் பண்ணிருக்காங்க. மிஷ்கின் வந்து படத்தில் வந்து வராது, அவரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வருவார். மிஷ்கின் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 1-2 இடத்துல வந்து அவரோட கொஞ்சம் காமெடி நல்லா இருக்குது. மற்றபடி வந்து மிஷ்கின்னாலையும் காப்பாற்ற முடியல படத்தை. நிறைய ஆர்டிஸ்ட் அதாவது ஜெயராம், ஊர்வஷி, யோகி பாபு, மிஷ்கின், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. யாராலுமே படத்தை காப்பாற்ற முடியல, கஷ்டம் அது. ஏன்னா வந்து அதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ராகாக இருந்தது. கொஞ்சம் வந்து ஸ்லோ தான் ஆக்சுவலி படம். இருக்கும், நான் அந்த மாதிரி தான் நம்பி வந்தேன் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி, சரி பாண்டியராஜ் டிஃப்ரெண்ட் அட்டன் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் காப்பாற்ற முடியல, படம் கஷ்டம் தான். ஆமாம், அதனால தான் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு டிஃப்ரெண்ட்டாக. பட் ஆனால் படம் வந்து ஓகே தான். இட் வாஸ் போரிங் தான் கொஞ்சம் படம். ஒன் டைம் வாட்சபிள் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பாசிட்டிவ்னா மியூசிக் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து படத்தோட எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் சொதப்பல் தவிர எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் கலர் கிரேடிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸப்ட் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக ட்ராகாக பண்ணிட்டான். அது வந்து தேவையே இல்லாமல் நிறைய உள்ளார் எலிமெண்ட்லாம் கொண்டு வந்து காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை சுத்தமாக. அண்ட் படமும் கொஞ்சம் ஸ்லோ தான். இது பாபநாசம் படம் மாதிரி தான் இருக்குது. பட் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும், அது ஒரு காமெடி லைன் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. ஓகே தான். நீங்கள் பெட்டி படம் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நான் நேற்று பெட்டி படமும் பார்த்தேன், இதுவும் பார்க்குறேன். ஸோ அதனால் நல்லா இருக்கு எனக்கு இதுவும். மிஸ்கினை நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் எல்லாருமே அவங்களுக்கான ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அவரோட காமெடி இருக்குது. பட் ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஓஜி மாதிரி இல்லை, பழைய பிரகாரம் மாதிரி இல்லை. அவர் அந்த இந்த கமல்ஹாசன் கூட இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை.